வரலாற்றையும் ஒரு படிப்பினையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அது அவர்களுடைய வரலாறு என்பதாக வெளி தோற்றத்தில் தெரிந்தாலும் அதில் நமக்குத்தான் மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது. இந்த காலத்தில் அல்லது உலகம் உள்ளவரை வர இருக்கிற மனிதர்கள் அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் அந்த வரலாற்றில் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயில் என்கிற அந்த சமுதாய மக்களுக்கு இடையிலே ஏகத்துவ அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் சொன்ன பல விஷயங்களை கவனித்து அந்த உபதேசத்தால் ஈர்க்கப்பட்ட சிலரோ அல்லது ஒருவரோ ரொம்ப மனசில் வைத்து போய் ஒரு கேள்வி எழுப்புகிறார். மூசாவே, உங்களை விட பெரிய ஒரு அறிவாளி இன்றைக்கு யாராவது உலகத்தில் இருக்கிறார்களா? உங்களை விட அறிந்தவர் யாராவது இருக்கிறார்களா? மூசா நபி சொல்கிறார்கள், இல்லை என்பதால். அல்லாஹ்விற்கு இந்த பதில் ஏற்புடையதாக இல்லை. அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அல்லாஹ்வே அறிந்தவன், எனக்கு தெரியாது என்பதாக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இல்லை என்பதாக சொல்லிவிடுகிறார். அவருடைய கேள்விக்கு இந்த பதில் ஓரளவிற்கு பொருத்தமானது. அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், மூசா நபி இறை தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்துதான் அவர்களுக்கு செய்திகள் வருகிறது, தகவல்கள் வருகிறது. இந்த வகை யாருமே அன்றைக்கு அந்த பகுதியிலோ அல்லது அந்த காலத்திலோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்ப நபியாக இருந்து அனைத்தையும் அறிந்த அந்த இறைவனிடமிருந்து தகவல் அவர்களுக்கு மட்டும்தான் வருகிறது என்கிற வகையில் யாரும் இல்லை, நான் தான் அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய பதில் ஒரு வகையில் அது ஏற்புடையதுதான். ஆனாலும் கூட அல்லாஹ்விற்கு அந்த பதில் உகந்ததாக இல்லை. அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்றான், உங்களை விட அறிந்த ஒரு மனிதர், ஒரு அடியார் இருக்கிறார். அவரிடம் போய் நீங்கள் சில பாடங்களை படித்து வாருங்கள். உங்களோட பெரிய அறிவாளி யாருன்னு நினைக்கிறீங்க, ஆனால் என்னுடைய அடியார்களில் பல பேர் பல வகையான ஆற்றல்களோடு திறமைகளோடு இருக்கிறார்கள். நீங்க போய் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்க பாடம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்றான். மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில், நான் எங்கு போய் அவரை சந்திக்க வேண்டும், எப்படி நான் அடையாளம் காண வேண்டும்? அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறான், நீங்கள் உணவுக்கான பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு அந்த பயணத்தில் உணவு தேவைக்காக மீனை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மீனை எங்கே நீங்கள் காணாமல் ஆக்குகிறீர்களோ அந்த இடத்தில் அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உணவுக்காக மீனை எடுத்துட்டு போறீங்க, உணவு பயண சாமான்களோடு மீன் இருக்கிறது. அந்த மீன் எங்கே உங்களை விட்டு காணாமல் போகிறதோ அந்த ஏரியாவில தான் அந்த மனிதர் இருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சு அவர்கிட்ட நீங்க பாடங்களை படிச்சிருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மூசா நபி அவர்கள் தன்னுடைய ஒரு மாணவரோடு அல்லது ஒரு நண்பரோடு சீடரோடு கிளம்புகிறார்கள். وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا. இரண்டு கடல்கள் சேரக்கூடிய இடத்தை நான் அடையும் வரையில் அல்லது நீண்ட காலத்தை பயணத்தில் கடக்கக்கூடிய வகையில் நான் போய்கொண்டே இருப்பேன். இரண்டு கடல்கள் சேரக்கூடிய ஒரு நிலப்பகுதி, அந்த இடத்தை அல்லாஹ் கிட்டத்தட்ட அடையாளமா சொல்லியிருக்கிறான். அது வரைக்கும் நான் போய்கிட்டே இருப்பேன், அல்லது எங்கு இவர் கிடைப்பாரோ அதுவரை நான் போய்கொண்டே இருப்பேன். ஆகத்தான் அந்த அடியாரை பார்க்கிற வரை நான் பயணத்தை தொடர்வேன் என்பதாக தன்னுடைய நண்பர்கிட்ட பணியாளர்கிட்ட சொல்லி பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறார். இரண்டு கடல் சங்கமிக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. போன பிறகு அவர்கள் ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கிறார்கள், ஒரு பாறையில் ஓய்வெடுக்கிறார்கள். நசியா ஊத்தமா, ரெண்டு பேரும்
மறந்து விடுகிறார்கள். அவர்களோட உணவுக்காக இருந்த அந்த மீன் அதை மறந்து விடுகிறார்கள். ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹரி அஸபா சரபா. மீன் தனது பாதையை கடலில் சுரங்கமாக அமைத்துக் கொண்டது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, மீன் தண்ணீர விழுதுங்க, கடல்ல போய் விழுது. அதாவது ஒரு கடற்கரை ஓரத்துல பாறையில அவங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த மீன் தண்ணீர் விழுந்து கடலில் போய் சேருகிறது. அப்படி சேரக்கூடிய அந்த மீன் சாதாரணமாக ஒரு மீனை புடிச்ச கையில வச்சிருக்கோம், திரும்ப விட்டுட்டோம்னா தண்ணீர விழுறதா தெரியும், அதுக்கு பிறகு நமக்கு நல்ல தெரியாது, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவர்கள் கொண்டு சென்ற அந்த மீன் அது கடலில் போய் நீந்துகிறது. ஒரு சுரங்கத்தை போல அந்த பாதை இருக்கிறது. சுரங்கமாக இருக்கிறது, சுரங்கத்தை போல இல்லை, சுரங்கமாகவே தனது பாதையை அமைத்துக் கொண்டது. சுரங்கம்னா என்ன? ஒரு பெரிய வட்டமான ஒரு குழிமா இருக்கு, அந்த மாதிரி போர் போடுறோம், நீளமா போயிட்டே இருக்குது இல்ல, அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான அமைப்போடு அது தனது பாதையை அமைத்துக் கொண்டது. சரி, இப்ப மூசா நபி ஓய்வு எடுக்கிறார். பக்கத்தில் இருந்த இந்த நண்பரும் ஓய்வில் இருக்கிறார், ஆனால் இதை கவனிக்கிறார். இந்த மாற்றத்தையும் இந்த ஒரு சூழலையும் அவர் புரிந்து கொள்கிறார். ஃபலம்மா ஜாவஸா கால லிஃபதாஹு ஆதினா கதானா. ஓய்வெடுத்து ரெண்டு பேரும் கண் முழிச்சாச்சு அல்லது ஓய்விலிருந்து விடுபட்ட பிறகு பயணத்தை தொடர்கிறார்கள். அந்த ஏரியாவை கடந்து போறாங்க. எது அவங்களுக்குரிய முக்கியமான இடமோ அந்த பகுதியை அல்லது அந்த ஊரை கடந்து செல்கிறார்கள். அவங்க எதை மறந்துட்டாங்க? அல்லாஹ் என்ன அடையாளம் சொன்னாங்க? எங்க மீன் காணா போதோ அங்க நீங்க உஷாராயிருக்க. ஆனா ரெண்டு பேரும் கவனம் இல்ல, கிளம்பிடுறாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப தூரம் போறாங்க. காலலி ஃபத்தாஹு, மூசா நபி அவர்கள் ரொம்ப தூரம் போன பிறகு தன்னுடைய நண்பர்களிடத்தில் பணியாளர்கள் சொல்கிறார்கள், ஆத்தினா கதானா லகத் லதீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. நம்முடைய காலை உணவை எடுத்து வா, நாம் இந்த பயணத்தில் ரொம்ப களைப்படைந்து விட்டோம் என்பதாக. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்கும், ஒரு ஆச்சரியம் இருக்கும். இந்த வரலாற்றுல பார்த்த பயணத்துல பாத்தீங்கன்னா நீண்ட தூர பயணம். ஆனா அந்த நீண்ட தூர பயணத்தில் எங்குமே மூசா நபிக்கு எது தெரியவில்லை, உடல் களைப்பு என்பது தெரியவில்லை. இந்த இடத்துல அல்லாஹ் உணர்ந்தான். அதாவது மீன் காணாம போச்சு, அதுல இருந்து அவங்க உற்சாகம் ஆயிருக்கணும். அவங்க கவனம் இல்லாம பறந்துட்டாங்க, அது கவனம் இல்லாம போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ் எதை ஏற்படுத்தலாம்? பசி என்கிற ஒரு உணர்வை, களைப்பு என்கிற ஒரு உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தலாம். ஏன்னா இந்த வார்த்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தரதான் காரணம். மீனக்காக அப்படிங்கிறத விட ஆக தேடிக்கே போறாங்களே, அப்ப இந்த உடல் ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படுது இல்ல, உணர்வு ரீதியான ஒரு மாற்றம். இதை வைத்து அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு இந்த உணர்வை ஏற்படுத்தும் போது அது எங்க போய் நிற்கும்? எதை மறந்தாமோ அதுல போய் நிற்கும். அப்ப நம்ம ரொம்ப கதை படுக்கிறோம், சாப்பாடு எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கும் போது அப்பதான் அவர் சொல்றாரு, தாலா ரைத இத அவைனா இத சஹரா ஃபைன்னி நஸீதுல் ஹூர் வமா அன்சானி பில் ஷைத்தான். அதுபோல நான் பாறையில் ஓய்வெடுத்து இருக்கும் போது மீனை நான் மறந்து விட்டேன். ஷைத்தான் என்னை அதை நினைவு கூற வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். ஒத்தகத சபீலஹு ஃபில் பஹரி அஜபா. அது கடலில் தனது பாதையை ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. மேல சொன்னது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஃபர்ஸ்ட் வருது மீன் தனது பாதையை சுரங்கமாக அமைத்துக் கொண்டதுங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்றான். இந்த நண்பர் அல்லது பணியாளர் மூசா நபிக்கு சொல்கிறார், அந்த மீன் தனது பாதையை ஆச்சரியமானதாக அமைத்துக் கொண்டது. மனிதருக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வுக்கு ஆச்சரியமானதா? அந்த மீனுடைய வித்தியாசமான அமைப்பு இருக்குது இல்ல, நம்மள மாதிரி மனிதர்களுக்கு தான் எப்படி போல நடக்குது என்று ஆச்சரியப்படுவோம். அல்லாஹ்விற்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. முதலாக குகைவாசிகளை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன சொன்னான்? குகைவாசிகளுடைய இந்த வரலாற்றை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு ஆச்சரியமானதாக நீங்க நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டு அந்த வரலாற்றை பேச ஆரம்பிச்சானா இல்லையா? நமக்கு மனிதர்களுக்கு பல நூறு ஆண்டுகளாக ஒரு குகையில் தங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திரும்ப அவர்கள் வருவது எந்த ஒரு ஆச்சரியம், எந்த ஒரு உணவும் இல்லாமல், எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல். ஆனால் அல்லாஹ்விற்கு அது ஆச்சரியமானதா? அப்படி
அல்லாஹ் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா குன் ஆகு என்பார், அது ஆகிவிடும். அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய சிரமமோ கஷ்டமோ இல்லை. அதே மாதிரிதான் இது அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது, நீ பாதையை சுரக்கமாக அமைத்துக் கொண்டது அல்லாஹ்வுக்கு இலகுவானது, இவருக்கு அது ஆச்சரியமானது. அப்ப சொல்கிறார், அது ஆச்சரியமாக தனது பாதையை அமைத்துக் கொண்டது அப்படிங்கிறார். மூசா நபி சொல்கிறார்கள், லாலிகமா குன்னா நபதி, அதுதான் நாம் தேடி வந்த இடம். ஃபர்தத்தால ஆதாரிமா கசசா, வந்த வழியிலேயே ரெண்டு பேரும் மீண்டும் திரும்ப செல்கிறாங்க. சரி, இப்போ நாம கவனத்தில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மீனுடைய ஒரு அமைப்பு அல்லாஹ் ஒன்னொன்னே நமக்கு ஒரு படிப்படியை வச்சிருக்கான். அன்றைக்கு மூசா நபி வாழும் போது அல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்கிறான், எங்கு மீன் காணாமல் போனதோ அங்கு அந்த அடியார் இருக்கிறார், அவர் வசிக்கக்கூடிய பகுதி அதுதான், அவரை தேடி கண்டுபிடிச்சுக்கங்க, விசாரிச்சுக்கங்க, அவர்கிட்ட போய் பாடம் படிங்க. இப்ப மீன் தவறியது, காணாமல் போனது இவர்களுக்கு தெரியவில்லை, பிறகு அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். இன்றைய இந்த அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் நமக்கு புலப்படுகிறது. என்ன அப்படின்னா, அன்றைக்கு மூசா நபிக்கு எது ஆச்சரியம், அது குகை போல பாதை அமைத்துக் கொள்வது பெரிய ஒரு ஆச்சரியம். இன்றைக்கு நமக்கு அப்படி இருந்தால் ஒரு ஆச்சரியம் தான். ஆனா அந்த வரலாற்றை, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை இன்றைய அறிவியல் உலகம் அதை எப்படி நமக்கு புரிய வைக்கிறது என்றால், நல்ல தண்ணீர்ல வசிக்கக்கூடிய மீன் கடல் தண்ணீரில் கொண்டு போய் அதை போடப்பட்டால் அதற்கு வாழ உகந்த இடம் அல்ல என்பதால் அது அழிந்து போய்விடும். கடல் நீரில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு மீன் நல்ல நீரில் கொண்டு வந்தது போடப்பட்டால் அந்த நிலையும் இதற்கு ஒத்து வராது என்பதால் அது வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை, அது தன்னை மாய்த்து கொள்ளும். இது ஒரு யதார்த்தமான. இப்ப நம்ம ஒரு சூடான ஒரு பூமியில் நிலப்பரப்புல வாழ்றோம், நம்ம போய் ஒரு குளிர்ச்சியான இடத்துல போய் நம்மள வாழ வச்சா வாழ்வோமா? கரிஞ்சு போயிடும், இல்ல காணாம போயிடும். ஒண்ணு வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மலை உயரமான பகுதிகள், அந்த உயரமான மலை பகுதிகளுக்கு சில குறிப்பிட்ட வகையான உடல் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள், நுரையீரல் பிரச்சனை, பூச்சி திறன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி மலைக்கு போகாதீங்க அப்படின்னா. ஏன்? உயரமான இடம் செல்ல 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 அந்த ஒரு மூச்சு திறல் என்பது மிக அதிகமாக மாறும், அவர்களுக்கு உயிர் போவதற்கு அது காரணமாக ஆயிரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வாழக்கூடிய சாதாரணமான ஒரு நிலப்பரப்பாக இருந்தாலும் ஒரு உயரமான நிலப்பரப்பிற்கு மலைப்பகுதிக்கு போனால் ஒத்து வராது. இதுதான் உலகத்துடைய எல்லா படைப்புகளுக்கும் இந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் மிக சில மீன்கள் இருக்கிறது, அதில் ஒன்று ஏதோ சாலமான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சில மீன்கள் கடலிலும் நல்ல தண்ணீரிலும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேறு சில மீன்கள் நல்ல தண்ணீரை பிறக்கக்கூடியது, கடல் நீர்ல வாழும், கடல் நீரில் வாழக்கூடியது, நல்ல நீர்ல வாழும். மிக குறைந்த சில எண்ணிக்கையில் உள்ள மீன்களுக்கு தான் அந்த ஒரு நிலை இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நல்ல தண்ணீரில் வாழ்ந்த அந்த நீர் நைல் நதி, அந்த பகுதியில் பிடிக்கப்பட்ட ஒரு மீன் அந்த நதி போய் கடல்ல சேருது. கடல்ல சேரும் போது கடல் தண்ணீர் என்பது, உப்பு தண்ணீர் என்பது கனம் அதிகமானது, நல்ல தண்ணீர் என்பது கனம் குறைவானது. இப்ப நல்ல தண்ணீர் மேல நிற்கும், உப்பு தண்ணீர் என்பது அடியில் இருக்கும், கனம் கூடுதல். இப்ப இந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னா, மேலேயே தனக்கான அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த பகுதியிலேயே அது வட்டமடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதாக இந்த ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தை வைத்து இன்றைக்கு ஒரு அறிவியல் வகையான ஒரு விளக்கம் நமக்கு தருகிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அது ஆச்சரியமாக இருந்தது என்று அவர் அன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு அது ஆச்சரியமானது. அதே விஷயம் இன்றைய மனிதனுக்கும் ஆச்சரியமானது. அந்த வரலாறு பல ஆயிரம் வருஷங்களுக்கு நடந்துச்சுங்க. அது அன்னைக்கோட வரலாறு முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்ல. குர்ஆன் பேசுவது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம், ஒரு ஆச்சரியம். இன்றைக்கு அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அதை எந்த மனிதராலும் நிராகரிக்க முடியவில்லை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சாதாரண மீன் இந்த இடத்துல ஒத்து வருது, அந்த இடத்துல ஒத்து வருது, மற்ற மீன் ஒத்து வர மாட்டேங்குது. இதை இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிக்கிறது. எதனால் இந்த மீன் புகை போல தனது பாதை ஒரு இடத்தில் அமைத்துக் கொண்டது என்றால், அதற்கான ஒத்து வரக்கூடிய அந்த நீர் ஓட்டம் எங்கே இருக்கிறதோ அதில் அது ஒரு புகையை போல அமைத்துக் கொண்டது, மற்ற நீர் கலக்காத ஒரு இடத்தில் அது சென்றது என்பதாக அந்த வார்த்தையை வைத்து நமக்கு விளக்கம் தருகிறார்.
இருக்கிறார்கள். சரி, இப்போ அந்த அடியாரை கண்டுபிடிச்சாச்சு. அவரை சந்திச்சு அவர்கிட்ட விசாரிக்கும் போது சலாம் சொல்கிறார்கள். அவர் பெயர் கதிர். அப்ப அவர் சொல்றாரு, இந்த சலாம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இந்த ஊர்ல இல்லையே, நீங்க யாரு அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்ன அவர் கேட்கிறாரு. நான் மூசா, பனு இஸ்ராயல் மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்படியா, சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு சில அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டிருக்கிறான். நான் உங்களோடு பயணிக்கலாமா, உங்க கூட நான் இருக்கலாமா, எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், இன்னக்கல் அந்த சதியமாய சபுரா, நீங்கள் என்னோடு பொறுமையா இருக்க உங்களுக்கு முடியாது, என்னோடு உங்களுக்கு இருப்பதற்கு பொறுமை கிடையாது. எது பற்றிய செய்தியை முழுமையாக நீங்கள் அடையவில்லையோ அதில் நீங்கள் எப்படி பொறுமையாக இருப்பீர்கள்? முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாதுங்க, ஒன்று. இரண்டாவது, எதை பற்றிய முழுமையான விவரம் தெரியவில்லையோ அதுல நீங்க எப்படி பொறுமையா இருப்பீங்க அப்படின்னு அந்த மனிதர், அந்த நபர் கேட்கிறார். மூசா நபி சொல்றாங்க, சத்தஜித்னி இன்ஷா அல்லாஹ் சாபிரா, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளனாக இருப்பேன். வலா அஸீலக அம்ரா, உங்களுடைய விஷயத்திற்கு உத்தரவிற்கு நான் மாற்றமாக நடக்க மாட்டேன், நீங்க சொல் பேச்சு சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு மூசா நபி சொல்றாங்க. இப்ப இதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், அவர் முதலாக உணர்த்துகிறார், உங்களுக்கு பொறுமை கிடையாது. என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன வேணும்? பொறுமை வேணும். இது அவருக்கு மட்டும் இல்லைங்க, பேசுறது மூசா நபிக்கு, உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான. அடுத்த கேள்வி என்னது? எது பற்றி நீங்கள் அறியவில்லையோ அதுல உங்களுக்கு பொறுமை வராத, எப்படி பொறுப்பீங்க? ஒரு விஷயம் நமக்கு ஒரு முடிவு தெரியலன்னு வைங்களேன், நமக்கு பொறுமை வருமா? ஒரு 10 நிமிஷத்துல இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னா சரி 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரி, போயிட்டு போது ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்போது ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு தெரியும் போது நம்ம என்ன செய்வோம்? அதற்காக கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்போம். முடிவே தெரியாம போயிட்டே இருந்தா மனுஷன் பொறுமை இழந்துருவான். என்னடா இந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லி. அததான் கதிர் அவர்கள் கேட்கிறார்கள், எது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவில்லையோ அதில் நீங்கள் எப்படி பொறுமையாக இருப்பீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்கிறார்கள், அல்லாஹ் நாடுனா, இந்த வார்த்தை முக்கியமானது. எந்த மனிதனும் நான் செய்வேன், நான் அப்படி பண்ணுவேன் சொல்லவே கூடாது. அல்லாஹ்வின் மீது மறுமை நாள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணவ பெண்ணோ எந்த செயலை செய்வதாக இருந்தால் அடுத்த வினாடிதான் நம்ம செய்ய போறோம், இப்போ நான் செஞ்சுக்காக சொல்லக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் செய்யறதா சொல்றோம். ஏன்? அந்த வினாடிக்குள்ள அல்லாஹ் எதையும் மாத்தலாம, அந்த ஒரு வினாடிக்குள்ள எதையும் மாத்தலாம். டீ இப்ப வந்தாங்க அப்படியே டீ எடுத்து 1000 வைக்கல போறவரு திடீர்னு ஒரு தும்மலோ இருமலோ வரும், டீ எடுத்து இங்க வைப்பாரு, அதுக்கு பிறகு ஒரு மாதிரியா உடம்பு ஏற்படும், சாய் வேற கடைசியில டீ அப்படியே உட்கார்ந்து இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு போவாரு, ஆளை காணாம போயிடும். அப்ப இந்த வந்தரைங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, அது இந்த வந்தரை நம்ம பண்ண முடியாது. அல்லாஹ் நாடினால் அந்த இந்த என்பதற்கு என்னவெல்லாம் நடந்து போயிடும். இப்ப எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் இந்த வார்த்தை மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ் நாடினால் நான் செய்வேன். மூசா நபி சொல்றாங்க, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாக நீங்கள் காண்பீர்கள். அப்போ அந்த கதிர் சொல்றார்கள், இனித்த வாழ்த்தனி ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹதித லக மின்ஹு திக்ரா, நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வருவதாக இருந்தால் நான் எந்த செயலை செய்தாலும் நான் சொல்லாதவரை நீங்க கேட்கக்கூடாது. என் கூட வரீங்க, நான் ஒரு செயலை செய்யறேன், பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணும், பழக்கு பழக்குன்னு கேட்கக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிபந்தனை அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2 பேரும் தொடர்கிறார்கள், பயணத்துல போறாங்க. ஃபன்தலகா ஹத்தா இலா ரகிபா ஃபிஸ் ஸஃபீனா கரகாஹா, கடற்கரையில் ஒரு மரக்கலத்தில் ஒரு கப்பலில் 2 பேரும் ஏறி பயணிக்கிறார்கள். அவங்க கவினுக்கு அறிமுகமானவங்க ஒரு பெரிய சலுகையோட அல்லது ஒரு நல்ல ஒரு நிலையோட பயணத்தில் அமைத்துக் கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி கப்பலில் ஏறி பயணிக்கும் போது இந்த கதிர் என்பவர் அந்த கப்பலை உடைத்தார், துளை போட்டார், ஓட்டை போட்டார். ஒழுங்கா இருக்கிற கப்பலை சேதப்படுத்துறார். ஒரு செயலை செஞ்சுட்டார் இல்லையா, உடனே மூசா நபி அகரத்தஹா லிதுக்ரிக அஹலஹா லகத் ஜித ஷைஅன் இம்ரா, இதில் உள்ளவர்களை கூழ் கடிக்கவா இதை கொலை போட்டு ஓட்ட போட்டீங்க, பயங்கரமான வேலையை செஞ்சிட்டீங்களே அப்படிங்கிறார்.
முதல் நிபந்தனை என்ன? நான் செய்யறத வேடிக்கை பார்த்துட்டீங்க, வாய் திறக்க கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இவருடைய செயலை பார்த்த உடனேயே என்ன மாதிரி வேலை பார்த்துட்டீங்க, எல்லாத்தையும் கடல்ல மூணு அடிக்க பாக்குறீங்களா, இவ்வளவு பெரிய பயங்கரமான வேலை செஞ்சுட்டீங்களே அவர் சொல்றார். அலம் அப்பொழு இன்னக்கலன் கஸ்தத்தியா ஆயசவா, என்னோடு உனக்கு வருவதற்கு பொறுமை இல்லை என்று நான் சொல்லவில்லையா அப்படின்னு உன்னைய லா துஆஹிதினி பிமா நஸீது வலா துஹிதினி மின் அம்ரி யுஸ்ரா மின் அம்ரி உஸ்ரா, நான் மறந்து விட்டதற்காக என்னை குற்றம் பிடிக்காதீங்க, சாரி மன்னிச்சுக்கங்க, என் விஷயத்தில் என்னை சிரமத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள், என்ன ஒரு சங்கடத்தில் உருவாக்கிறாதீங்க, ஏதோ டக்குன்னு அவசரப்பட்டுட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்றாங்க. சரி, பண்டலதா அக்னா இதா லகியா குலாமன் ஃபகதலா, ஒரு ஊர்ல இறங்குறாங்க, இறங்கி தெருவுலையோ வீதியிலோ அந்த ஊர்ல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிறுவனை பார்க்கிறார், போய் ஒரு அடி போடுறாரு, ஆளை காட்டி பண்ணிடுறாரு, இந்த பையன் மரணிச்சார், கவிர் செய்கிறார். கால கத்தரத்த நப்சன் ஜகியத்தம் பிலைல் நஃப்ஸ் லகத் ஜித்த ஷைஅன் முன்கரா, தூய்மையான உயிரை கொண்டு விட்டீரே, மோசமான காரியத்தை செய்து விட்டீரே அப்படிங்கிற. மனசுக்கு பொறுப்பு வருமா? இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கவும் பொறுப்பு வருமா? பஸ் ஓட்டிட்டு இருக்கிறான் டிரைவர், அல்லது கார்ல போற டிரைவர் போன பேசிக்கிட்டே டென்ஷன் ஆகி போன்ல பேசிட்டு காரை ஓட்டினா பஸ் ஓட்டினா இருக்கிற 100 பேருக்கு ஒழுங்கா நிம்மதியா உட்கார முடியுமா? போட்டு அரைஞ்சு போடும், அவ்வளவு கோவம் வரும். இல்லாட்டி இப்ப இறக்கி விட்டு நீ என்ன பண்ணி போ அப்படின்னு ஒரு சாதாரண போன் பேசுறது. ஏதாச்சும் ரோட்ல எங்கேயாச்சும் முடிஞ்சா கூட தப்பிச்சு போயிடலாம். கடல்ல யார் வந்து காப்பாத்துவா? அப்ப கடல்ல கப்பலை உடைச்சாருன்னா அலை அடிச்சு தண்ணி உள்ளுக்குள்ள வந்தா என்ன ஆகுது? அவ்வளவு ஒரு பாதிப்பை செய்யும் போது மூசா நபியால் எப்படி இருக்க முடியும்? யாராலும் இருக்க முடியாது. அப்ப அது ஒண்ணு. ஆளை காலி பண்ண உடனே யாருக்கு தான் நிம்மதி இருக்கும்? சாதாரணமான ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கிறான், அது ஒரு சிக்கல் ஒண்ணு. ஊருக்காரன் பொண்ணா என்ன அவன் சொந்த பந்தம், ஊருக்காரன் பொண்ணா நம்மள தோல்வி எடுத்துருவாங்களா இல்லையா? இவ்வளவு பிரச்சனைகள் அதுல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்களே. திரும்ப அவர் பதில் சொல்றார், அலம் அகுல் இன்னக தஸ்ததியா மாய சபரா, என்னோடு உங்களுக்கு பொறுமை கிடையாது என்று நான் சொல்லலையா? உடனே அடுத்து மூசா நபி சொல்றார்கள், இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா ஃபலா துஸாஹிபினி, இதற்கு பிறகு நான் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்னை உங்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டாம். ஸ்கூலை விட்டு என்ன வெளியேற்றிருங்க, படிக்க வந்திருக்கிற, இதுக்கு மேல நான் வாய் போறதா என்ன பண்ணிருங்க, கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்லிடுவார். ஃபன்தலதா ஹத்தா இதா அத்தயா அலகரியா இஸ்ததஅமா அலஹா ஃபஅபு அய்யுதைஃபு, ஒரு ஊருக்குள் செல்கிறார்கள். அந்த ஊர்காரங்கள்ட்ட இவங்க ஊருக்காரங்க உபசரிப்பாங்கன்னு பார்த்தா உபசரிக்க மறுக்கிறாங்க. அவங்களுக்கு உணவோ தங்குவதற்கோ எந்த ஒன்றுமே இருக்காது, அந்நியப்பட்ட ஒரு ஊர். அப்ப அந்த ஊருக்காரங்க தான் எல்லாத்தையும் உதவி பண்ணணும், உணவுக்கு தங்குவதற்கு. சாப்பாடு கொடுக்க கூட யாருமே தயார் இல்லை. போய் கேட்டா கூட எவனும் அறிமுகம் இல்லாதனால தர மறுக்கலாம். விருந்தோம்பல் செய்வதற்கு அந்த ஊருக்காரர்கள் மறுத்து விட்டார்கள். அப்ப யாரும் இவர்களை பக்கத்தில் சேர்க்கல. அந்த ஊரில் ஒரு சுவற்றை காண்கிறார்கள். யுரீவாயன் தல்ல, விழக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு சுவற்றை காண்கிறார். அதை உயர்த்தி ஒழுங்குபடுத்தி நிலை நிறுத்தினார். அந்த ஊருக்கார ஆதரிக்க மாட்டேங்கிறான். அப்ப அவங்க மேல அன்பு வருமா கோபம் வருமா? ஆனா அந்த ஊருக்காரனுடைய ஒரு வீட்டு சுவரோ அல்லது ஒரு ஏதோ சுவர், அது பாலடைஞ்சு கீழே உள்ள மாதிரி கிடக்குது. அதை போய் சிமெண்ட் போட்டு கலரையை போட்டு அதை போட்டு இதை போட்டு பெரிய கஷ்டப்பட்டு அதை ஒழுங்குபடுத்தி நிப்பாட்டி வைக்கிறாங்க. மூசா நபி கேக்குறாங்க, நீங்க விரும்பினா இதுக்கு ஒரு கூலி வாங்கலாம்ல, யாரும் சொல்லவும் இல்ல, செய்வீங்க, எங்களுக்கு தான் நல்லது செய்ய, ஊருக்கான தான் நல்லது செய்வீங்க. அப்ப ஏதாவது ஒரு காசு பணத்தை கேட்கலாம்ல, கூலி கேட்டா நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூலி வாங்கலாம்ல, சாப்பிடுறது கூட விடுங்கள, கூட கஷ்டப்படுறீங்க, ஏதோ ஒரு கூலி கேட்கலாம்ல அப்படி கூட சொல்லலாம், கேட்டுக்கலாம்ல. அப்பதான் பதில் சொல்கிறார், ஆதா ஃபிராகு பைனி வ பைனி, உனக்கும் எனக்கும் இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு வேலைக்கு ஆகாது, நீங்க கிளம்ப வேண்டியதுதான். உங்களுக்கு என்னோட பொறுமையா இருக்க முடியல இல்ல, அதற்குரிய விளக்கத்தை சொல்றேன், கேட்டுட்டு போயிருங்க, இனிமேல் நீங்க நம்ம கூட இருக்க முடியாது. அவர்கள் இந்த வரலாறு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தராங்க. மூசா நபி கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னா நிறைய பாடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். 3 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்குது. அந்த பயணத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டாங்க.
இப்ப அந்த கதிர் மூசா நபிக்கு விளக்கம் சொல்றார். இந்த விளக்கம் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமானது. அல்லாஹ் இவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லித்தரா அப்படின்னா அது கதையை அல்லாஹ் பேசல, குர்ஆனத்தை அல்லாஹ் பேசல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தாலும் அதே அல்லாஹ் உலகம் உள்ளளவும் இருக்கிறான், என்றென்றைக்கும் இருப்பான். அவன் சொன்னது அப்படியே நடக்கும். அவன் சொல்லி தந்த வழிகாட்டுதல் எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் என்கிற பாடம் அதுல இருக்குது. முதல்ல கப்பலை நான் துளை போட்டேன், அதை சேதப்படுத்தினேன். அதற்கு காரணம் என்னவென்றால் கடலில் வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய சில ஏழைகளுக்கு சொந்தமானது அந்த கப்பல். அதை குறைபடுத்த வேண்டும் என்றுதான் நான் விரும்பி செய்தேன். இவர்களுக்கு அப்பால், அதாவது நம்ம கடல்ல பயணம் பண்ணி போய்கிட்டு கொண்டிருக்கும் போது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் தூரத்தில் ஒரு அரசன் இருக்கிறான். எப்படிப்பட்ட அரசன்? அவனுடைய வேலையை எல்லா கப்பல்களையும் கொள்ளையடிக்கிறது. ஒரு ஒழுங்கான கப்பலை பார்த்தா, நல்ல கப்பலை பார்த்தா என்ன செய்யறது? கடல் கொள்ளை வேலை செய்யக்கூடிய ஒரு மன்னரே இருக்கிறான். எப்படிப்பட்ட நாடா இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசன் இருக்கிறான். அவன் இது போன்ற கப்பல்களை எல்லாம் அபகரித்துக் கொள்வான், கொள்ளையடித்துக் கொள்வான். இப்ப தூரத்திலிருந்து பார்க்கும் போதே ஒரு நல்ல வசதியான கப்பல்னா விடமாட்டான். ஓட்ட கப்பலை காட்டிட்டா அதுவே ஓட்ட பஸ், அது விஜயகாரன் நம்ம போய் கொண்டு இருக்க என்பதாக விட்டு விடுவான். அதனாலதான் அதை நான் குறைபடுத்தினேன், ஓட்டை போட்டேன். இப்ப நீங்க பாருங்க, ஒரு நிகழ்வு நடக்குது, வெளி தோற்றத்தில் அது கெடுதல். ஒரு வெளி தோற்றத்தில் அது என்னது? கெடுதல். ஆனா உண்மையில் அது என்ன இருக்குது? ஒரு நன்மை இருக்கு. திருடர்கள் யாரை காப்பாற்றுறது? ஏழைகளை காப்பாற்றுவது. இந்த காரணத்தை இவர் சொல்லாமல் இருந்தால் கதிருடைய செயல் என்னவாக தெரியும்? ரொம்ப மோசமான அநியாயக்காரரு. ஒருத்தர் உபகாரம் செஞ்சா இவர் உபகாரம் பண்றாரு, அப்படித்தான் இருக்கும். எல்லா மனிதர்கள் வாழ்க்கையும் இது நடந்து கொண்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த வரலாற்று அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அல்லாஹ்வின் நிர்வாகத்தில், அல்லாஹ்வின் செயல்பாடுகளில் நீங்கள் உடனடியாக எதையும் கண்டுபிடிக்க முடியாது. காலம் கடந்த பிறகு அது உங்களுக்கு நல்லதா கேட்டதா என்பதை உணர முடியும். இது அல்லாஹ்வுடைய நிர்வாகம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை உணர்த்தும் விதமாக அவர் சொல்கிறார். அந்த கப்பல் ஏழைகளுக்குரிய கப்பல், அதை குறைபடுத்த காரணம் ஒரு திருட இருக்கிறான், ஒரு கல்ல இருக்கிறான், நல்ல கப்பலை பார்த்தா விடமாட்டான், அதனால தான் குறை செய்தேன். அப்ப இது ஒன்று. இரண்டாவது, வாமல் குலாம் ஃபகான் அபவாஹு முஃமினீன். ஒரு சின்ன பையனை நான் காலி பண்ணேன், கட்சி காலி பண்ணேன், தெரியாமலாம் செய்யல. அவன் யார் என்றால் ஃபகான அபவாஹு முஃமினீன். அவனுடைய பெற்றோர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள், நல்ல சாலிகான மனிதர்கள். ஃபஹஷீனா அய்யுரிஹிகஹுமா. இவன் இந்த இருவரையும், அந்த பெற்றோர்கள் ரெண்டு பேரையும் வரம்பு மீறுவதிலும் இறை மறுப்பிலும் தள்ளி விடுவான் என்று அஞ்சினான். இவனால இந்த தாய் தகப்பனுக்கு ஒரு நல்லது நடக்க போறது இல்லை. இவன் வளர்ந்து இவன் பெரியாளாகி அல்லது இவன் பண்ணக்கூடிய அழிச்சாட்டிய கொடுமையினால அவங்க எதுக்கே போய், நல்ல மனிதர்கள், நல்ல பெற்றோர்கள், அவன் எங்க போயிடுவான்? இப்படிப்பட்ட பாவியான பிள்ளைய பெற்றிருக்கேன் நினைச்சு குஃபர்ல போயிடும், வழிகேட்ல போயிடுவான். அதனால இவனால் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதே நேரத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் இவர்களது இறைவன் இவனை விட மிகச் சிறந்த, இரக்கத்திலும் நெருக்கமான, மிக தூய்மையான சிறந்த ஒரு சந்ததியை, பிள்ளையை கொடுக்க இறைவன் நாடி இருக்கிறான். அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். இவன் போயிட்டான்னா அல்லாஹ் ஏதோ கொடுப்பான், இதை விட சிறந்த ஒரு சாலையான பிள்ளைய, நல்ல பிள்ளைய நல்லா கொடுப்பான். அவன் இவர்கள் மீது ரொம்ப இரக்கத்தோடு இருப்பான், கருணையோடு இருப்பான், நல்ல தூய்மையான பிள்ளையாக இருப்பான், நல்ல பிள்ளையாக இருப்பான், நல்லா கொடுக்க இருக்கான். அதனால தான் இப்படி செஞ்சேன். அதாவதுங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல்வேறு வகையான நிகழ்வுகள் ஏற்படலாம். ஒரு துக்கம் நமக்கு ஏற்படுதுன்னு வைங்களேன், அதை நம்ம நினைச்சு வேதனைப்படுவோம். ஆனால் அதில் ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும் என்று ஒவ்வொரு துக்கத்திலும், ஒவ்வொரு நெருக்கடியிலும் நமது உள்ளத்தை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை இது சொல்லி தருகிறது. அந்த புள்ள மரணிச்சது ஆப்பமாக சந்தோஷமா? என்னதான் குடும்பக்காரனா இருக்கட்டும், அந்த புள்ள மரணிச்சா அவங்களால அருவாம சிரிக்கவே செய்வாங்க. அவங்களுடைய அந்த துக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமா? வெளி தோற்றத்தில் அவர்களுக்கு இழப்பு, பேரிழப்பு.
அந்த நிர்வாகம் அவங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வின் நிர்வாகத்தை இவர் மூசா நபிக்கு சொல்லி புரிய வைக்கிறார். யார்கிட்ட போய் சொல்லல இத? அந்த வாப்பா மட்டும் சொல்லல. உங்க புள்ள போதா போயிட்டாரு, இதுல என்னதான் நல்லது இருக்குன்னு சொல்லலங்க. இதை யாருக்கு சொல்லி புரிய வைக்கிறார்கள்? மூசா நபிக்கு சொல்லி புரிய வைத்து அந்த வரலாற்றை நமக்கு சொல்லி அல்லாஹ் பாடப்படுத்தலாம். எல்லாருடைய வாழ்விலும் அவர்கள் விரும்பாத ஒன்று நடக்கலாம். வெளி தோற்றத்தில் கசப்பாக தெரியலாம், பெரிய கொடுமையாக போடலாம். ஆனால் அதிலும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு நன்மை அதில் இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சிறந்ததாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாரிசை அல்லாஹ் கொடுப்பான். அதனால தான் இப்படி செஞ்சேன் என்பதாக அவர் சொல்றார். அடுத்ததாக இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் ஒரு சாலிகானவர்களாக நல்ல இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் போது பிள்ளைகள் அதற்கு நேர் மாற்றமாக நடந்தால் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகளும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்கிற ஒரு பாடத்தை ஒரு சூசகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். சில பிள்ளைகளை பார்க்கிறோம், அதாவது பெற்றோர்கள் அவர்களை சரியான முறையில் சரியான காலத்தில் நல்ல ஒரு வழிகாட்டுதலோடு கண்காணிப்போடு வளர்க்க தவறும் போது சூழல் அவர்களை வழிபடுத்துகிறார். சூழல், குடும்பம், தந்தையும் தாயும் ஒழுங்காக நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கவில்லையானால் வெளி சூழல் இருக்குதுல்ல, பள்ளிக்கூடமோ ஊரோ கிரிக்கெட் நண்பர்களோ சினிமா நண்பர்களோ கண்டது கழியதையெல்லாம் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து வருகிறது, வழிநடத்த ஆரம்பித்து வருகிறது. ஒரு கட்டத்தில் கருதலைகளாக மாறுகிறார். எத்தனை பிள்ளைகள் போதையில பைக்கை ஓட்டிக்கிட்டு மரணிக்கக்கூடிய நிகழ்வை ஏதோ அயர்நாடு ஆப்பிரிக்காவில இல்லைங்க, மேல பாலத்தை எத்தனை நிமிஷத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைமைக்கு ஏன் போகுது நிலைமை? எதனால இப்படி ஆனது? அவர்கள் பிறக்கும் போது அப்படி வந்தார்களா? இல்லை. இப்ப பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் கவனிக்க வேண்டிய கண்காணிக்க வேண்டிய காலத்தை தவற விட்டுட்டு கழுத்துக்கு மேல போயிட்டானே, ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பல பேர்ல போய் சொல்லலாம். ஸ்கூல்ல போய் சொல்லி, பாடசாலை போய் சொல்லி, அங்க போய் சொல்லி, யார் சொல்லி என்ன கேட்க போறான்? அப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த காலத்தில் தவற விட்டு கொடுக்கும். அளவுக்கு மீறி செல்லும், அளவுக்கு மீறி பாசம், அந்த பாசத்தின் வெளிப்பாடு இஷ்டத்துக்கு ஆசை அள்ளி கொடுக்கிறது. என்ன செலவு பண்றான், எங்க போறான், எங்க வர்றான், ஒரு கண்காணிப்பும் கிடையாது. அப்ப தருதலையான ஒரு நிலைக்கு தள்ளி விட்டு விட்டு இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான கை செய்து பண்ணதுல அர்த்தம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விளைவுகளில் இருக்கலாம் என்பதை எல்லாம் நமக்கு சொல்லி தரலாம். சமீபத்துல ஒரு மரணம், ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை மோதா போயிடுச்சு. இது மாதிரியான ஒரு சூழல். அப்ப அந்த நெருக்கமான உறவினர் கபர்ஸ்தான்ல போய் தேம்பி எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நண்பர் வந்து சொல்றாரு. அவர் எப்படி பேசுறாருன்னா, வளர்க்கும் போது ஒழுங்கா வளர்க்கல, இப்ப உட்காந்து கபர்ல போய் அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்காகத்தான் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அமைத்துக் கொள்கிறார்கள். அந்த பிள்ளையை நம்ம மனம் போன போக்கில் வழி நடத்தாமல், வளர்க்காமல், ஆளாக்காமல் படைத்த இறைவன் ஒரு அமானிதமாக வளர்க்கிறான். அந்த அமானிதத்தை குறித்து அவர்களை நாம் வளர்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்கிற அந்த கவனம் இல்லாதவருடைய விளைவுகள் தான் இது போன்ற விஷயம். அப்ப நாம அதுல கவனமா இருக்கணும். என்ன செஞ்சோம் அப்படின்னா, நான் பெற்ற பிள்ளை, என் பிள்ளை நான் எப்படி செய்வேன், எப்படி நடத்துவேன், எப்படி வளர்க்குவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. என் பிள்ளைன்னா கடைசி வரைக்கும் நம்ம அவங்க கூட இருக்க போறோமா, நம்ம கூட அவங்க இருக்க போறாங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம விட்டுட்டு போயிருவோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு அவங்க போயிருவாங்க. அப்ப எங்க நம்ம பிள்ளை? நம்ம பிள்ளைங்கிறது கிடையாதுங்க. அல்லாஹ் நம்ம கையில கொடுத்துருக்கா கொஞ்ச நாளைக்கு, அவ்வளவுதான். எப்போ புரியும் அல்லாஹ் வாங்க நினைக்கிறோம், வாங்கிட்டு போயிடுவோம். அதனால ஒப்படைச்சிருக்கலாம், ஒப்படைச்சு அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், அவன் சொன்ன மாதிரி அதை பழக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறது நம்ம பழந்துருக்கோம். எங்க நூஹ் நபி பிள்ளைய மகனை அல்லாஹ் என்ன சொன்னான், கப்பல்ல எல்லாரும் ஏறுறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. மகன் கப்பல்ல ஏற மாட்டேங்கிறான். எப்ப வந்துடுறா, கப்பல்ல ஏறிக்கடா, நீ மீனா ஆயிடுவ, நல்ல மனுஷன் ஆயிடுவ, காப்பாற்றப்பட்டுருவ அப்படின்னு அவன் என்ன சொன்னான், சாமி இல்லாத தண்ணி பொங்கி வருகிறது கடலிலும், அதாவது பூமியிலிருந்து வானத்திலிருந்து தண்ணி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கப்பல் அப்படியே கொஞ்சமா மேல வருது. நான் இந்த மலைக்கு மேல இருந்து நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தவிர எவனோட எதுவும் காப்பாத்தாதா அப்படிங்கிற பேசிக்கிட்டே இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு அலை வந்து ஆளை சுட்டுட்டு போயிருக்கு, அழிஞ்சிட்டு அவ்வளவுதான். இப்ப காமனினால் முதலத்தி அவன்
கூடு வைக்கப்பட்டு அழிந்து விட்டான். பிறகு நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்நபடி நகலி, என் புள்ள என் குடும்பத்தை சார்ந்தவன், என்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறியே, என் புள்ள அழிஞ்சிட்டானே அப்படின்னு நூஹ் நபி கேட்கிறாங்க. உங்க பிள்ளைன்னு யார் சொன்னா? எல்லாம் சொல்றோம். லைசமி நகலி, உன் குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது, அவர் பெத்த பிள்ளை தானே, கணவன் மனைவி பெத்த பிள்ளை தானே அது. என் பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை சரிதானே. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? லைசமி நகலி, உன் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை. உன் பிள்ளை கிடையாது, உன் குடும்பத்தில் உள்ளவன் இல்லை. உனக்கு தெரியாத விஷயத்தில் நீ கேட்க கூடாது என்று உனக்கு உபதேசம் செய்கிறேன். எது பற்றிய அறிவு உனக்கு இல்லையோ அதை பத்தி நீ கேட்காது. அதாவது மகன், நீ நினைச்சிட்டு இருக்கிற கொள்கை அடிப்படையில் தான் ஒரு உறவு என்பது இருக்க முடியும். இரத்தத்தின் அடிப்படையில் உறவு என்பது கிடையாது. அவன் அல்லாஹ்வை நிராகரித்தவன். நிராகரித்தவன் எப்படி உனக்கு மகனாக இருக்க முடியும் என்பதால் உனக்கு எது பற்றி அறிவு இல்லையோ அதை பற்றி நீங்க பேசக்கூடாது என்று நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு உடனே திரும்ப நூஹ் நபி, உன்னிடத்தில் இது போன்று நான் கேட்பதிலிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கிறேன். அவர் என்ன தப்பா கேட்டாரு? தப்பா ஒண்ணு கேட்கலையே, ஆனா தப்பு நல்லா சொல்றான். இப்படி கேட்கறது தப்பு, இனிமேல் நான் கேட்க மாட்டேங்க ஏத்துக்க. அப்போ நம்ம என்ன நினைக்க கூடாது? நம்ம பிள்ளைங்களை இவன் பிள்ளை நான் நினைச்ச மாதிரி கிடையாதுங்க. நம்ம முடி கூட நமக்கு சொந்தம் கிடையாது. முடியோ நம்மளுடைய உடலோ உறுப்பு எதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது. அவன் வச்சிருக்கலாம், அவன் சொன்ன மாதிரி அனைத்தையும் வச்சுக்கிட்டு போய் சேர்ந்துடணும். நாளைக்கு மறுமையில கேள்வி இதுதானே, எப்படி வாழ்ந்தாங்கிறதான கேள்வி. அப்போ நாம பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய அந்த விதம் இருக்குது இல்லையா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. குறிப்பிட்ட பருவம் தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு 15-16 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகள் குறிப்பிட்ட ஒரு 20 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா நம்ம அவர்களை கவனித்துக் கொண்டோம் என்றால், கவனிக்கிறதுன்னு மற்றவர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அதை ஏன் செஞ்ச, இதை ஏன் செஞ்ச, அங்கேயே போனேன் இங்கே போனேன், கண்காணிக்கணும். அவ்வளவு அவர்கள் விஷயத்தில் அக்கறையோடு கண்காணிக்கணும். காலையில கோழி மாடு ஆடு வெளியே போனா சாயங்காலம் வந்து சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டக்கூடாது. எங்கேயும் என்னமும் செய்ய, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு கூட்டுக்கு வந்தா போதும் என்று இல்லாமல் அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள், எப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுகிறார்கள், ஒழுங்கா கல்லூரிக்கு போறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களா, நட்போட்டார்கள் எப்படி இருக்குது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்க வேண்டும். தவறு காணப்பட்டால் சிறந்த முறையில் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். புரிய வைக்கிறதாக முக்கியம். இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு இந்த வரலாறு நிறைய தொடர்பு இருக்குது. பொறுமை இல்லைன்னு மூசா நபி சொன்னாங்க இல்லையா, அந்த பொறுமை இல்லைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப முக்கியமா பொருந்தும். சரி, இப்ப அடுத்ததாக அவர் மூன்றாவது சுவற்றை சரி செஞ்சார் இல்லையா, அதுக்கு விளக்கம் சொல்றாரு. சுவர், அதுக்கு அந்த சுவற்றுக்கு கீழே எத்தீமான 2 பிள்ளைகளுக்குரிய ஒரு புதையல் இருக்கிறது. இந்த பிள்ளைகளின் தந்தை சாலியான மனிதராக இருந்தார். ஒகான அபூஹுமா சாலிஹா. இந்த பிள்ளைகளுடைய தந்தை சாலிஹான மனிதராக இருந்தார். அவர் வாழுகிற காலத்தில் ஒரு புதையலை அந்த சுவற்றுக்கு உள்ளே வைத்து அதற்கு மேல சுவர் எழுப்பி வைத்திருக்கிறார். அந்த மனிதர் மூத்தாயிட்டார். இந்த 2 பேரும் அனாதைகள். இவர்கள் சிறுவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பெரியவர்களாக வந்த பிறகு அந்த சுவற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய புதையல் இவர்கள் கைக்கு கிடைக்க வேண்டும் என்பது இறைவனின் ஏற்பாடு. ஆனா இப்ப இந்த சுவர் ரொம்ப சாதி போய் கிடக்குது இல்ல, இது விழுந்துச்சுன்னா இது யார் கைக்கு போயிடும்? சம்பந்தமில்லாத ஆளுகள் கைக்கு அது போயிடும். அதனால் இறைவன் தனது அருளால் இவர்கள் இளைய பருவத்தை அடைந்த பிறகு, பருவ வயதை அடைந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் நாடி இருக்கிறான். அதனால் நான் இதை செய்தேன் என்பதாக அவர் சொல்றார். இப்ப இதிலே பாருங்களேன், நாம தாய் தந்தை சாலிகானவர்களாக இருந்தால், நல்ல மனிதர்களாக இருந்தால், நமது பிள்ளைகள் அதனுடைய விளைவான சிறப்பான ஒரு நிலையை அடைவார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். வாப்ப மூத்தா போயிட்டார், வாப்ப இல்ல, என் பிள்ளை யார் காப்பாத்தாலும் பெரிய பயப்பட அவசியம் இல்லை. படைத்தவன் அதற்கு வழிவகைகளை ஏற்படுத்துவான். புதையல் வச்சாரு, அவர் மூத்தா போயிட்டார், பிள்ளைக்கு எத்தியும் தான். ஆனா அந்த புதையல் அவர்கள் கைக்கு கிடைக்கணும்னு அல்லாஹ் போட்டிருக்கிற பிளான் பாத்தீங்களா? மூசா நபிக்கு ஒரு பாடம், மூசா நபி ஒரு பாடத்தை பயிலணும். அவர் கதிரை வந்து சந்திக்கணும். கதிர் ஒரு கப்பல் ஏறி அதுல நிறைய விஷயங்களை பண்ணி ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு சோற்றை சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நிர்வாகம் எவ்வளவு அற்புதமா நடக்குது என்று பாருங்க. இந்த சோற்றை சரி பண்ணுவதற்கு எவ்வளவு விஷயம் நடக்குது. ஒரு ஊர்ல பயணம் பண்றார், அங்க கேள்வி கேட்கிற நம்மளோட பெரிய அறிவாளி யாருன்னு, நான் யாருமே இல்லைங்க. அந்த கேள்வியிலிருந்து
துவங்குது, அப்படியே வந்து 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 எங்க வரைக்கும் வந்து நிக்குது, ஒரு சுவற்றை சரி செய்வது வரை அல்லாஹ்வுடைய நிர்வாகம் நடக்கிறது. இந்த 3 இடம் தான் நிர்வாகமா? மூசா, கதிர், அந்த ஊர், இது மட்டும் தான் நிர்வாகமா? இது ஒரு சின்ன சேவையில் அல்லாஹ் சொல்றான். இப்படித்தான் ஒட்டுமொத்த பேரண்டம், ஒட்டுமொத்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் ஆணைப்படி, உத்தரவுப்படி நிர்வாக அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்லித்தார். அப்ப இந்த புதையல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன். கடைசியாக அவர் சொல்கிறார், ஓமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, இது எதையுமே என் விருப்பப்படி நான் செய்வேன். நானாக என் விருப்பப்படி, என்னுடைய அதிகாரம் அப்படிதான் கிடையாது. இது அனைத்துமே இறைவன் எனக்கு புரிய வைத்தது அல்லது எனக்கு கற்றுத் தந்தது, அதன் அடிப்படையில் தான் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு கதிர் மூசா நபிக்கு சொல்லி தருகிறார். இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், இவர் செஞ்ச அனைத்துமே உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல். மூசா நபி முழுக்க முழுக்க மறுமை போதிக்கக்கூடிய, தௌஹீதை போதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இறை தூதர். முதல்ல சந்திக்கும் போது சொல்லுவாரு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு எனக்கு கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமானால் 2 அறிவும் நமக்கு வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் போது மறுமை பற்றிய அந்த புரிதலும் அந்த அறிவும் வேண்டும், உலகத்தை பற்றிய அந்த ஒரு கருத்தும் அந்த ஒரு புரிதலும் வேண்டும். அப்பதான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்கிற ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார். ஆக மொத்தம் இந்த கஹஃப் சூராவில் முதலாக அல்லாஹ் சொல்லி தந்தது, இந்த சூராவினுடைய இந்த குர்ஆன் என்பது நேர்வழி. எப்படி? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ் சொல்ற அடிப்படையில் தான் வாழ வேண்டும், இதுதான் நேர்வழி என்கிற ஒரு முன்னுரையை அல்லாஹ் சொல்லி தந்தான். அதன் அடிப்படையில் தான் இவருடைய எல்லா செயலையும் பாருங்கள், நான் எனக்காக செய்யவில்லை, என் விருப்பப்படி செய்யவில்லை, என் இறைவன் உத்தரவு. அனைத்தையும் யாரோடு தொடர்புபடுத்துகிறார்? அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்துகிறார். இதுதான் தௌஹீத், இதுதான் ஏகத்துவம். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு கோபமும், ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு அழுகையும் எதுவாக இருந்தாலும் சரி, என் இறைவன் என்ன சொல்லி இருக்கிறார், அவன் இதை ஏற்பானா நிராகரிப்பானா என்கிற சிந்தனையோடு வாழ வேண்டும். இதைத்தான் இந்த நேர்வழி என்கிற குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். இதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா.